பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சில வசனங்கள் வெளியிட்டிருக்கிறார். புலம்பெயர் தமிழர் எல்லாம் அங்கே கக்கு சொல்வத்தான் போறேன்னு சொல்லி தேவையில்லாத வசனங்களை நீங்கள் பாதிக்கக்கூடாது. உனக்கு பாதிக்க வேண்டிய வசனம் எவ்வளவு இருக்கு. இன்றைக்கு விகாரியை பற்றி நீ கதைக்கிற, விகாரியை பற்றி கதைக்கிற கூட என்ன அர்ஹதை இருக்கு? உண்ட வீட்டில் உண்ட விகாரியவை நாங்கள் கேட்கல. இன்னும் எங்கள் இந்த மக்கள் தான் தமிழ் மக்கள் தான் காணிக்கல அத்துமீறி விகாரிய அமைக்கல. அது கேட்கத்தான் வேணும், செய்யத்தான் வேணும். அவங்க செய்யறவங்கள கேவலமாக கதைக்காத. ஏதோ கடப்பாறையை கொண்டு வா உடைப்போம் என்று சொன்ன நாங்கள் ஒரு 10 பேர் வாரம் முன்னோட நீ முதல் போய் உட, உனக்கு பின்னாலே நாங்கள் உடைக்க வாரம். உனக்கு துணிவு இருந்தால் சொல்லு, நாங்கள் வாரம். தேவையில்லாத வசனங்களை நீ பாவிச்சோன்றிருக்கிற. டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சில வசனங்கள் வெளியிட்டிருக்கிறார். புலம்பெயர் தமிழர் எல்லாம் அங்கே கக்கு சொல்வத்தான் போறேன்னு சொல்லி. ஆனால் இது தேவையில்லாத வசனம். உங்களில் நாங்கள் சில ஒரு நேரத்தில் கொஞ்சம் மரியாதை வைத்திருந்தாங்க. தயவு செய்து அர்ஜுனா அவர்களே, இன்றைக்கு புலம்பெயர் இருந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இருந்த நாடித்தான் யுத்த காலத்திலேயும் சரி யுத்தம் முடிஞ்ச காலத்திலேயும் சரி இன்றைக்கு 100% மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு நேரம் தானே கஞ்சியை தானே குடிச்சோன்னு இருக்குது. அதை உணராமல் தேவையில்லாத வசனங்களை நீங்கள் பாதிக்கக்கூடாது. உனக்கு பாதிக்க வேண்டிய வசனம் எவ்வளவு இருக்கு. இன்றைக்கு காணாமல் போற பிள்ளைகளை பற்றி கலைக்கிறியோ, இல்லாட்டி பெற்றோரால் கூட்டிகளை ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை பற்றி கலைக்கிறியோ, அல்லது கூட கடத்தொழிலை பற்றி கலைக்கிறியோ. இன்றைக்கு இன்றைக்கு வடமாகாணத்திலே எத்தனையோ ஃபேக்டரிகள் அழிஞ்சுவே கிடக்கு. அதுகளை இன்றைக்கு புனரமை கொண்டு மட்டும் கலைக்கிறியோ. இன்றைக்கு விகாரியை பற்றி நீ கலைக்கிற, விகாரியை பற்றி கலைக்கிற கூட என்ன அர்ஹதை இருக்கு? உண்ட வீட்டில் உண்ட விகாரியவை நாங்கள் கேட்கல. உண்ட வீட்டில் உண்ட விகாரியை வச்சுட்டு அதை சுத்தவரை நீங்கள் சிங்கள குடியேற்றதை ஏற்று நாங்கள் கலைக்கவரே இல்லை. இன்னும் எங்கள் இந்த மக்கள் தான் தமிழ் மக்கள் தான் காணிக்கல அத்துமீறி விகாரிய அமைக்கல. அது கேட்கத்தான் வேணும், செய்யத்தான் வேணும். அவங்க செய்யறவங்கள கேவலமாக கதைக்காத. ஏதோ கடப்பாறையை கொண்டு வா உடைப்போம் என்று சொன்ன நாங்கள் ஒரு 10 பேர் வாரம் முன்னோட நீ முதல் போய் உட, உனக்கு பின்னாலே நாங்கள் உடைக்க வாரம். உனக்கு துணிவு இருந்தால் சொல்லு, நாங்கள் வாரம். தேவையில்லாத வசனங்களை நீ பாவிச்சோன்றிருக்கிற. நீ பார்லிமெண்ட்ல என்னதுக்கு போனி? நாட்டை டெவலப் கிராமத்தை டெவலப் பண்ணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காத. நீ செய்ய வேண்டியதை போய் செய். இந்த கிராமத்தில் ரோடு போடணும், இந்த கிராமத்தில் சனசமூகம் இல்லை, இந்த மக்களுக்கு இவ்வளவு வாழ்வாதாரம் வேணும். அடுத்த இந்த இடத்துல ஃபேக்டரி ஒன்று இருந்தது, அந்த ஃபேக்டரி உடனடியாக புனரமைக்கப்பட வேணும். அடுத்த இன்றைக்கு எவ்வளவு மக்கள், இன்றைக்கு கரையோரத்தில் இன்றைக்கு எவ்வளவு மக்கள் இன்றைக்கு வரையும் புனர்வாழ்வில் இருக்கிறேன், முகாம் வழியே இருக்கிறேன். அந்த மக்களை குடியேற்றக்கூடிய வழியை பேர் உடனடியாக மக்களை காணிகளை விடுவிச்சு அந்த இடங்களை கொண்டு மக்களை குடியேற்றுறதுக்கு பேர். இன்றைக்கு மக்களை குடியேற்றாமல் வச்சு அவங்க விகாரிகளை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதுகளுக்கு உன்னால குரல் கொடுக்க முடியல. தேவையில்லாத வசனங்களை பாவிச்சோன்றிருக்கிறேன். உன்னில நாங்கள் மரியாதை வச்சிருக்கிறோம். அந்த மரியாதையை நீ கெடுத்து போடாத. இன்றைக்கு கடத்தொழிலை பற்றி கலைக்கலாம், விவசாயத்தை பற்றி கலைக்கலாம். எவ்வளவு கலைக்கிறாய்க்கு இருக்கு, எவ்வளவு செய்கிறாய்க்கு இருக்கு. எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் எவ்வளவு செய்கிறாய்க்கு இருக்கு. அன்றைக்கு வடமராட்சி கிழக்கில் அவர் ஒரு டிராக்டர்ல போனவர் அனுரகுமரத்திசநாயக்க அந்த கட்சியில் இருந்து அவர் ஒரு யாழ்ப்பாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் போனவர் போய் பார்த்துட்டு வந்தார். இன்றைக்கு என்ன நடவடிக்கை? உண்மையின்படி கட்டக்காட்டில் இருந்து வண்ணாங்குளம் பூனத்தொடுவே அந்த நல்லெண்ணி சுண்டிக்குளம் வரையும் ரோடு இல்லை. அந்த மக்கள் தொழிலுக்கு போய் வர முடியல. அங்கே இருக்கிற மக்கள் போக்குவரத்துக்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். உண்மையின்படி ஒரு மக்களுக்கு ஒரு ஆபத்து, கடலில் ஒரு பிரச்சனை உடனடியாக வரணும் என்று சொன்னால் அங்கேருந்து வரையலாது. ஒரு அரை மணி நேரத்தில் வர வாகனம் 3 மணி நேரத்தில் வரணும். 3 மணி நேரத்திலையும் வரையலாது. அவ்வளவு கேவலமாக கிடக்குற ரோடு. அந்த ரோடுகளை போய் பார்த்து கலைச்சு அதுகளை போடுறதுக்கு வழியப்ப. அதை விட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காத. புலம்பெயர் மக்களை பார்த்துட்டு நீ கலைக்கக்கூடாது.